நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஆதியாகமம் 26 அதிகாரம் 2 முதல் 20 வசனங்கள். ஆதியாகமம் 26 2 முதல் 20. தியான வசனம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 26 20. கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஏசேக்கு என்றால் போராட்டம். ஏசேக்கு போராட்டத்தின் துறவு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தரிசனத்தின் துறவை குறித்து பார்த்தோம். தரிசனத்தின் துறவை தொடர்ந்து நாம் பார்த்த அடுத்த துறவு உடன்படிக்கையின் துறவை பற்றி பார்த்தோம். பேர்சபா என்ற துறவை குறித்து பார்த்தோம். இன்று தொடர்ச்சியாக போராட்டத்தின் துறவு. இங்கே ஈசாக்கினுடைய காலத்திலே நடைபெறுகிற இந்த போராட்டத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். 26ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அங்கே இருக்கின்ற பொழுது உனக்கு நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணை நிறைவேற்றுவேன் என்பதாக அங்கே சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 5ஆம் வசனத்திலே, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதாக அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படிப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தம் தனக்கு இருந்தும் அவன் பயம் மிகுந்தவனாயிருக்கிறான். 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தொடர்ந்து நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது தன்னுடைய மனைவி நிமித்தமாய் பயம் நிறைந்தவனாக இருக்கிறார். நான் உன்னோடே இருப்பேன் என்று சொல்லி 3ஆவது வசனத்தில் சொல்லுகிறார். என் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னோடு இருக்கிறார் என்பதை அவன் விசுவாசியாதவனாக பயம் நிறைந்தவனாக இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவர் அழைத்திருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இவையெல்லாம் எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் என்னை நெருக்குகிற சூழ்நிலைகளில், நான் சந்திக்கிற போராட்டங்களில் நான் பயந்தவனாய் காணப்படுகிறேன். அந்த பயம் தேவையற்ற ஒரு பயமாக இருக்கிறது. ஆண்டவர் என்னோடு இருப்பேன் என்று சொன்னாரே, ஆகையினாலே அவன் தைரியமாய் சொல்லியிருக்கலாம், இது என்னுடைய மனைவி என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் சகோதரி என்று சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயம் போராட்டமாக இருந்தது அவனுக்கு. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களின் மத்தியிலேயும் போராட்டம் நிறைந்தவனாக அவன் இருக்கிறான். இந்த போராட்டத்திற்கு மற்றொரு காரியம் என்ன? ஆசீர்வாதம் மிகுதியாகின்ற பொழுது போராட்டம் வருகிறது. 26ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலே பாருங்கள். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு அவன் பலனடைந்தான் என்பதாக சொல்லுகிறார். பஞ்சம் உள்ள அந்த நேரத்திலே எல்லாரும் அங்கே பயிரிடுகிறார்கள். ஈசாக்கும் பயிரிடுகிறார். ஆனால் ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் மிகுதியாக இருந்தது. காரண கர்த்தர் யார்? தேவன். தேவனே அவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 67ஆம் சங்கீதத்தை பார்க்கிற பொழுது கர்த்தர் தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கு உறைவிடமாக இருக்கிறார் என்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறதை 67ஆம் சங்கீதம் 6ஆவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 67:6 நாம் வாசிப்போம் என்றால், பூமி தன் பலனை தரும், தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான சகோதரனே சகோதரியை, நீ வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மையான இந்த உலக பிரகாரமான ஒருவேளை ஆஸ்தி, ஐஸ்வர்யங்கள், சொத்து, சுகம், பிள்ளைகள் யாவும் உன் தேவனால் கொடுக்கப்பட்டது என்பதை நீ மறந்து போகாதே. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நான் உழைத்தேன், நான் சம்பாதித்தேன், நான் பாடுபட்டேன், நான் பிள்ளைகளை படிக்க வைத்தேன், நான் 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 என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை தவிர்த்து, தேவனே ஆசீர்வாதத்தின் உறவிடம் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம் என்றால் தேவனுடைய தொடர்ச்சியான ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. சகரியாவின் புஸ்தகத்திலே பார்க்கின்ற பொழுது 8ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலே, விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சோந்தரிக்க கட்டளையிடுவேன். யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். 11ஆவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறது தான், கர்த்தர் சொல்லுகிறார்.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை மறந்து போகாதே. ஆக பயம் அவனுக்கு போராட்டமாக இருந்தது. இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு மிகுதியானபடியினாலே பொறாமை அங்கே காணப்படுகிறது. பொறாமை காணப்படுகிறது. அங்கே 14வது வசனத்தில் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். யாரோ எங்கிருந்தோ வந்தான், அவன் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறானே, அவனுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் என்ன? பொறாமையை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது எல்லா பொறாமைகளுக்கும் எல்லா விக்கிரங்களுக்கும் அவர் விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பொறாமை உள்ளவர்களாக இருக்கிறோமோ? 1 கொரிந்தியர் 3:3 நாம் பார்க்கிறோமே, பொறாமை உண்டா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொறாமையை தவிர்ப்போம். அன்புக்கு பொறாமை இல்லை என்பதாக 1 கொரிந்தியர் 13:4 சொல்லுகிறது அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே செல்வம் பொறாமையை கொண்டு வருகிறது. ஆசீர்வாதம் மிகுதியாகிறது, பயம் மிகுதியாகிறது, பொறாமை அதிகரிக்கிறது. ராஜாவாகிய அபிமெலேக்கு என்ன சொல்கிறான் பாருங்கள். 16வது வசனத்தில் அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானா என்றான். நீ எங்களை விட பெரியவனாயிட்ட, எங்களை விட வசதி கொடுத்தவனாயிட்ட, எங்களை விட ஆஸ்தியில் சிறந்தவனாயிட்ட, ஆகையினாலே நீ இனிமே இங்கே இருக்கக்கூடாது, நீ போய்விடு என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கேயே குடியிருந்தான். நீ போக சொல்லுகிறாயா? நான் போகிறேன். எனக்கு வாக்கு கொடுத்தவர், என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் என்னோடு இருக்கிறார், நான் போகிறேன். அவனுடைய ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தையும் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகையினாலே அவன் செல்லுகிறான். கேராரூர் என்ற இடத்திலே வந்து கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போடுகிறான். கேரார் என்பதற்கு வட்டம் அல்லது சர்க்கிள் என்று பெயர். ஒரு வட்டம் என்ன செய்கிறது? அங்கே சுற்றி சுற்றி வருகிறதைப் போல அவனுடைய போராட்டமும் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. திரும்ப திரும்ப போராட்டங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வந்து 18வது வசனத்தில் சொல்கிறான், தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்தபின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெறுகிறான். He restored his father's well. தகப்பனுடைய துறவுகளை எல்லாம் அவன் என்ன செய்கிறான்? மீட்கிறான். அது எவ்விதமாய் கேரார் என்ற பொருளுக்கு பேருக்கேற்றவாறு அவன் என்ன செய்கிறான்? திரும்ப அந்த இடத்துல அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவனாக இருக்கிறான். திரும்ப போராட்டங்கள் வருகிறது. போராட்டங்களின் மத்தியிலேயும் அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தகப்பனுடைய அந்த துறவுகளை எல்லாம் அவன் தன்வசமாக்குகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த போராட்டத்தின் துறவு ஏசேக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன என்று பார்ப்போம் என்றால், முதலாவதாக இன்றும் போராட்டங்கள் நமக்கு உண்டு. போராட்டங்கள் உண்டு. எது நிமித்தமாக? அகந்தை நிமித்தமாக போராட்டம் வருகிறது. பிறரோடு ஒத்துப்போகாமையினாலே போராட்டம் வருகிறது. நமக்குள்ளாக பிரிவுகள் இருக்கிறபடியினாலே, டிவிஷன்ஸ், நமக்குள்ளாக பிரிவுகள் இருக்கிறபடியினாலே போராட்டம் வருகிறது. 1 கொரிந்தியரிலே பவுலடிகளார் சொல்லுகின்ற பொழுது 1ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களே, நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன் என்று, நான் அவரை சார்ந்தவன், நான் இவரை சார்ந்தவன். இது சபைகளிலே காணப்படுகிறது அல்லவா பிரியமான கர்த்தருடைய பிள்ளை? அது மாத்திரமல்ல, சண்டையின் ஆவி நமக்கு இருக்கிறது. சண்டையின் ஆவி, விட்டு கொடுக்கும் ஆவி இல்லை, பொறுத்து போகும் ஒரு ஆவி இல்லை. சொல்வதற்கு முன்பாக கோபமடைந்து பதிலுக்கு பதிலாக பல மடங்கு செய்யக்கூடிய அந்த சண்டையின் ஆவி நம்மிடத்திலே காணப்படுகிறது. எனவே இந்த போராட்டங்களிலே ஜெயம் பெறுவதற்கு, இந்த போராட்டங்களிலே நாம் வெற்றி பெறுவதற்கு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதென்ன? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சண்டையை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தீத்துவின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே தர்க்கங்களை தவிருங்கள் என்பதாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 17:14 விவாதத்தை விலக்கிவிடு என்று சொல்லுகிறார். தேவையில்லாத வாக்குவாதங்களை விலக்கிவிடு என்று சொல்லுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது 18 முதல் 21 வசனங்களை,
சமாதானத்தை தொடர்ந்து பற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, போராட்டத்தின் துறவு இயேசுவுக்கு போராட்டத்தின் துறவு. ஆம், பயம் அவனுக்கு ஒரு போராட்டமாக இருந்தது. அவனுக்கு இருந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு பொறாமையும் எரிச்சலையும் கொடுத்து அது ஒரு போராட்டமாக இருந்தது. செல்வம் மிகுதியானபடியினாலே அவனுக்கு அது ஒரு போராட்டமாக இருந்தது. அந்த நாட்டின் அரசனும் அதிகாரமும் அவனுக்கு எதிராக போராடக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவன் எந்த வாக்குவாதம் செய்யவில்லை, சண்டையிடவில்லை, தர்க்கங்கள் செய்யவில்லை. மாறாக போய் என்று சொன்ன உடனே போய் கேராரூரிலே அவன் என்ன செய்கிறான்? தனக்கான குடிசையை அவன் போடுகிறான். தன்னுடைய தகப்பன் தோண்டின அத்தனை துறவுகளையும், தூர்த்து போடப்பட்டிருந்த அத்தனை துறவுகளையும் அவன் எடுத்து அவைகளை ரெஸ்டோர் பண்ணுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், தைரியமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தைரியமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிருபையின் காலங்களிலே ஆண்டவரிடமாய் வந்து, ஆண்டவரே, நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பயமோ அல்லது என்னுடைய ஆசீர்வாதத்தையோ அல்லது என்னுடைய செல்வத்தையோ நான் முதன்மைப்படுத்தாதவாறு, அப்பா, நான் யாரோடு சண்டையிடாதவாறு, சச்சரவு செய்யாதவாறு, நாங்கள் அந்த குழுவினர், இந்த குழுவினர், அந்த அணி, இந்த அணி என்பதெல்லாம் விட்டுவிட்டு, ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் கூடி வருவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டங்களை தவிர்க்க உம்மை நோக்கினவர்களாக நாங்கள் சண்டையை தவிர்க்கவும், தர்க்கங்களை தவிர்க்கவும், விவாதம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும், சமாதான பிரியர்களாய் சமாதானத்தை தொடர்ந்து நாங்கள் வாஞ்சிக்கவும் நீர் எங்களை கிருபை செல்ல வேண்டுமாய் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.